1996 உலகமே அட்வைட் பண்ணுற ஒரு சூப்பர் ஸ்டார் ஒரு போல்ட் டிசிஷன் எடுத்தார். அது இப்போது ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. நம்ம மைக்கேல் ஜாக்சன் பற்றி தான் சொல்கிறேன். தே டோன்ட் கேர் அபவுட் அஸ் அப்படிங்கிற ஒரு சாங்கை ஆல்பம் பண்ணணுன்னு நினைக்கிறாரு. அது எங்கே ஆல்பம் பண்ணணுன்னு நினைக்கிறாருன்னா பிரேசிலில் ஆல்பம் பண்ணணுன்னு நினைக்கிறாரு. ஆனால் பிரேசில் வந்துட்டு டினை பண்ணிடுறாங்க. அவரோட பெர்மிஷன் கொடுக்காம அவர் அந்த ரெக்வெஸ்ட் வந்து டினை பண்ணிடுறாங்க. ரீசன் என்னென்னா, அவர் கேட்ட பிளேஸ் வந்துட்டு ரியோ டி ஜெனரியோங்கிற ஒரு பிளேஸில் ஃபெவிலாங்கிற ஒரு ஸ்லம் ஏரியாவில் ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் கவர்மெண்ட் வந்துட்டு அவருக்கு பெர்மிஷன் கொடுக்கல. ரீசன் என்னென்னா, இதுமாரி ஒரு பிளேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஃபுல்லாக தெரிஞ்சிடும், அவர் க்ரைம் ஏரியாவாக இருக்குது, அது வேர்ல்டு ஃபுல்லாக தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு. இது அவங்க கம்ப்ளீட்டாக வந்து அஃபிஷியல் அப்போசிஷனே பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்துட்டு இங்கே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாகவே அப்போஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வந்துட்டு ஆனால் மைக்கேல் ரியலி வாண்டட் டு டூ இட். ஸோ என்ன பண்ணாருன்னா, லோக்கலில் உள்ள கான்டாக்ட்ஸ்லாம் வந்துட்டு ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி கான்டாக்ட் ட்ரை பண்ணுறப்போ அந்த கேங் லார்ட்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கேங்கோட ஹெட்டு அவரை ரீச் பண்ணுறாங்க. அவரை ரீச் பண்ணுறப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் மைக்கேலோட பெரிய ஃபேன், மைக்கேல் இதை இங்கே பண்ணியே ஆகணும். ஸோ வந்துட்டு எங்களுக்கு ஒன்றும் இல்லை, நாங்கள் எல்லா ப்ரொடெக்ஷனும் பார்த்துக்குறோம், மைக்கேல் இங்கே வர்றதுலேருந்து கிளம்புற வரைக்கும் ஒன்றும் ஆகாது, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மைக்கேல் அந்த மக்களை நம்பி வராரு, ஆல்பம் எடுக்கிறாரு. ஆல்பத்தோட பியூட்டியே என்ன தெரியுமா, அங்கே உள்ள அந்த லோக்கல்ஸும் அந்த வீடியோவில் இருப்பாங்க, அந்த ஆல்பமில் அந்த லோக்கல்ஸும் இருப்பாங்க. இன்றைக்கு வரைக்கும் மைக்கேலோட பவர்ஃபுல் ஆல்பமில் அது ஒன்று. ஏன்னா சோஷியல் மெசேஜ் உள்ள ஒரு ஆல்பம். ஸோ உலகத்துக்கே வந்து அப்படி ஒரு மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிகிற ஒரு ஆல்பம் அது. இந்த மியூசிக்கு நீ தான் பெரியவன் நான் தான் பெரியவன் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்டஸே கிடையாது அப்படிங்கிறது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இன்சிடெண்ட். இது முடிஞ்சால் நீங்கள் அந்த சாங்கை கேட்டு பாருங்கள்.